என்னடி என்ன சொல்ற? தற்கொலை முயற்சி பண்ணாளா? என்னடி இது முட்டாள்தனமா இருக்கு? காலுக்கு பொருந்ததை சேர்ப்ப கழட்டி வீசி எறிகிற மாதிரி அந்த குடிகாரனை டைவர்ஸ் பண்றதை விட்டுட்டு இவ எதுக்கடி தற்கொலை முயற்சி பண்ணா? அவ ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பேசுறத கேட்ட. எவ்வளவு தைரியமா பேசுறா. அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு இவளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் இது நம்ம சந்தியாவான்னு ஆச்சரியமா இருந்தது. ஆனா எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருந்துச்சு, சந்தியா அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுற திறமையை வெளியில கொண்டு வந்துட்டு வெளியில வந்துருவான்னு. அதனாலதான் நான் சொன்னேன். எனிவே ஆல் ஃபார் குட். வா வா தடி என்கிட்ட கொடு. வா மெதுவா வா, மெதுவா மெதுவா. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, நான் பிடிச்சுக்கிறேன். வா மெல்ல வா, மெல்ல வா. வா வா வா. வரியா? வா 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 வா. மெதுவா வாம்மா. வா வா மெதுவா வாம்மா. வாங்க வாங்க. வா அப்படி போய் அப்படி உட்கார், அங்க உட்கார். ஜாக்கிரதைம்மா, ஜாக்கிரதை. அப்பா ட்ரெயின் கரெக்ட் டைம் வந்ததா? இன்னைக்கு வர வேண்டிய ட்ரெயின் இன்னைக்கே வந்துடுச்சு. அந்த மட்டும் பரவாயில்ல. நான் அதான் சொன்னேன், ட்ரெயின் ஜெர்னி டயர்டா இருக்கும், நம்ம கார்லயே போலான்னு. நீங்க தான் ஆட்டோலயே போறேன்னு சொன்னீங்க. நான் தான் ஆட்டோல போறேன்னு சொன்னேன். எதுக்கு நம்மளால வீண் சிரமம் மத்தவங்களுக்கு? இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? அப்படி இல்லப்பா, நீ காரை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வரணும், அங்க காத்துக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? இருப்பா இருப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா ரேகா, இது என் பால்ய சிநேகிதே, பேர் கந்தசாமி. என்ன மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி. 25 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சது, இப்பதான் சந்திக்கிறோம். அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்க. என் பையன் ஈஸ்வர். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். IAS கலெக்டருக்கு படிக்க வச்சேன். கலெக்டர் தான் இருந்தான், ஆனா ரொம்ப நேர்மையா இருந்ததுனால அடிக்கடி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஏன்பா இப்ப நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற? செக்ரட்டரி, ரூரல் டிபார்ட்மெண்ட் பா. ஆமா ஆமா ஆமா. உன் பையன் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு உனக்கு தெரியாதா? இல்லப்பா, மாசத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மாத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா என்னப்பா, நேர்மையா இருக்கணும், நியாயப்படி நடக்கணும். சரிங்க சரி. இது என் மருமக ரேகா, IPS டெப்டி கமிஷனரா இருக்கிறா. ரேகா, இது இவரோட பொண்ணு, பேர் விமலா. அம்மா, இவன் அந்த காலத்திலேயே சுதந்திரத்துக்காக ரொம்ப தீவிரமா போராடி இருக்கிறான். அதனால சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு ஒரே பிடியா இருந்திருக்கிறான். அதே மாதிரி செஞ்சும் காட்டினான். இப்ப ஒரு பொண்ணு பையன். மகன் அரவிந்த் கோயம்புத்தூர் பால் பண்ணையில ஆபீசரா இருக்கிறான். இப்ப அவனை மாதவரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் இங்க வரான். அது வரைக்கும் வீடு பார்த்து செட்டில் ஆகிறதுக்காக நம்ம வீட்டில் தான் ஒரு வாரமோ 10 நாளோ தங்கலாம்னு இருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற? இதே என்ன கேட்கணுமா? தாராளமாப்பா. என்னம்மா சொல்ற? என்னப்பா உங்களோட ஃப்ரெண்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எவ்வளவு நாள் இங்க தங்கினா அவ்வளவு சந்தோஷம். ரேகா, உன்னை பத்தி நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கேன், டிவில பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஒரு போன் போட்டு வாழ்த்துக்களை சொல்லலாம்னு நினைப்பேன். ஆனா நேர்ல வந்து சொல்ற மாதிரி இல்ல இது. எங்க என்னால வர முடியல. இப்ப பாரு, உங்க வீட்டிலே தங்குபடியான நிலைமை ஆயி போச்சு. நாங்கள்லாம் வெள்ளக்காரன்ட்டு நாட்டை காப்பாத்துறதுக்காக போராடினோம். ஆனா நீ நம்ம நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த கொள்ளைக்காரங்கள்ட்ட நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்துறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கணுமா நீ. தேங்க்ஸ் ஐயா. மகாத்மா காந்தி இறந்து 60 வருஷம் ஆனாலும் அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறதுல கந்தசாமிக்கு முதல் இடம். நீங்க எதை பத்தி பேச ஆரம்பிச்சாலும் நாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருவா. நல்ல விஷயம் தானேப்பா. வணக்கம் ஐயா. இது என் கடைசி பொண்ணு சந்தியா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. என்னம்மா பண்ற? ஐயோ,
எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, நானும் மறந்து போயிட்டேன். நான் போய் காஃபி போட்டு வரேன். ஐயா, உங்களுக்கு சுகர் போடலாமா? தாராளமா போடுமா, நான் எந்த பாவமும் பண்ணல. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா ஆபீஸ்க்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்புப்பா, கிளம்பு. நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். சரி 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 சரி. நீங்க விமலா தானே? காலையில அப்பா உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. அம்மா, உள்ள கூட்டிக்கிட்டு போய் குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வாங்க. பாத்து மெதுவா. ஏண்டா, அவ காஃபிக்கு வந்து சக்கரை போடலாமான்னு கேட்டதுக்கு தாராளமா போடு, நான் எந்த பாவமும் பண்ணலன்னு சொன்னேன். அப்ப நான் ரொம்ப பாவம் பண்ணவனா? ஏதோ எனக்கு பாத்து மெதுவா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விமலா? அக்கா, என்ன வாங்க போங்கலாம் கூப்பிட வேணாம், வா போனே கூப்பிடுங்க. சரி, என்ன படிச்சிட்டு இருக்க? நான் தமிழ் இலக்கியம் கரஸ்ல படிச்சிட்டு இருக்கேன். தமிழ் இலக்கியமா? ஆச்சரியமா இருக்கே. ஏன் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது இல்ல, இப்பெல்லாம் டாக்டர், என்ஜினியர், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்றதுதான் ஃபேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ வித்தியாசமா தமிழ் இலக்கியம் படிக்கிறேன்னு சொல்றியே, அதான். அக்கா, மத்தவங்க படிக்கிற படிப்பெல்லாம் வேலைக்காக படிக்கிறாங்க. ஆனா தமிழ் இலக்கியம் மட்டும்தான் நமக்காகவும், நம்ம வாழ்க்கை முறைக்காகவும், நம்ம மொழியோட அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது. என்ன பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் நீ படிக்கிற கோர்ஸ் நினைச்சுதான் ஆச்சரியப்பட்டுட்டு இருந்த. இப்போ நீ பேசுறத கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன பார்த்து ஆச்சரியப்படுறத கொஞ்சம் மிச்சம் வைங்க. ஏன்னா எங்க அண்ணன் வந்தா நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு நிறைய இருக்கு. உங்க அண்ணன் என்ன சமஸ்கிருதம் படிக்கிறாரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி வா, பாத்து. சார் சார், என்ன எதுக்கு சார் கூட்டு வந்தீங்க? சார், என்ன எதுக்கு சார் கூட்டு வந்தீங்க? நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு சார். என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன் சார். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது சார். என்ன எது கூட்டு வந்தீங்கன்னு தெரியலையே. நானும் கேட்டுட்டே இருக்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார் சொல்லுங்க சார், என்ன எது சார் கூட்டு வந்தீங்க? இல்ல யாரை பார்க்கணும் சொல்லுங்க, அவரை பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு வேலை இருக்கு சார், ப்ளீஸ். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேன் சார் எனக்கு. சார் சார், நான் ஆபீஸ் போனேன் சார். யோ, பேசாம இருயா. சார், நான் ஆபீஸ்ல பில் செட்டில் பண்ணேன் சார், ப்ளீஸ். சார், எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு சார். சார், இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது சார். நான் கிளம்புறேன் சார். என்ன வேணா பண்ணீங்க. என்ன சொன்ன? யார பார்க்கணுமோ அவளை நீயே பார்த்துக்குவியா? என்னத்தான் பார்க்கணும் பாரு. நல்லா பாடுறா, பாடுறாங்கறல்ல. டேய், நல்லா பாரு. பார்த்துட்டியா? பார்த்துட்டல, வா. சார், ஏய், நீங்க எல்லாம் நினைச்சப்ப உள்ள வந்து போறதுக்கு தானே மடமா?
நாங்க நினைக்கும் போது தான் எவனா இருந்தாலும் இங்க வரணும், நாங்க அனுப்பும் போது தான் வெளியே போகணும். புரிஞ்சதா? பட்டா புறம்போக்கு. சார் என்ன ஏன் சார் இப்படி மிரட்டுறீங்க? ஏய், வாய திறந்தா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா சார் என்ன ஏன் சார் மிரட்டுறீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? செத்து போன ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத உனக்கு கமிஷனர் பொண்ணு கேக்குதா? என்னடா பாக்குற? என்ன பாக்குற? நீ செஞ்சது தப்பு தானே? செஞ்சது தப்பு தானே? எனக்கு தெரியும் சார். நான் என்னைக்கு கமிஷனர் பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கே தெரியும் சார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரணும். தெரியும்ல? தெரியலடா அப்புறம் என்ன எதுக்கு பண்ண? சார் நான் கமிஷனர் பொண்ணை லவ் பண்ணா என்ன, கவர்னர் பொண்ணை லவ் பண்ணா உங்களுக்கு என்ன சார்? ஏய், ஸ்டேஷனுக்குள்ள நின்னு எழுத்து பேசுவ நீ? செவுல திருவன் ஜாக்கிரதை. உன் காலுக்கு என்ன சைஸ் செருப்போ அதை மட்டும்தான் போடணும். நீ அளவை மாத்தி போட்டா அசிங்கமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு, தெரியுமில்ல? சார் நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. காதல்ல இவங்களதான் லவ் பண்ணன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஆடிங்க சட்டத்தை பத்தி எனக்கே சொல்லி தெரியா நீ? ஜேசி கிட்டேடா லா பேசுற நீ? டேய், அந்த பொண்ணு நீ மறந்துடணும். மறக்கற புரிஞ்சதா? மறந்துடுவல்ல? முடியாது சார், என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன். உங்களால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ என்ன வேணா பண்ணிக்க. ஆடிங்க இத்தனை சொல்லியும் மண்டையில சாவுடா சாவுடா ஒருக்கி இலசக்காத நல்ல சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. யாருகிட்ட கொன்னே விடுவேன், ஜாக்கிரதை. ஏய், இவனுக்கு தண்ணியை கொடுத்து புத்தியை சொல்லுங்கடா. தண்ணியை குடி குடி குடிடா. டேய் தண்ணியை குடுறா, குடி. இதெல்லாம் உனக்கு தேவையா? அதனாலதான் நீ என்ன கூப்பிடும் போதெல்லாம் நான் எதுவும் பதில் பேசாம இருந்த, தெரியுமா உனக்கு? ஏய், அவரு தன்னோட பையனையே போட்டு தள்ளவரு, நீ எல்லாம் அவருக்கு சாதாரணம். ஏய், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நல்லா பொழைச்சுக்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்றதா இல்ல. தண்ணிய குடிடா, தண்ணிய குடிடா, குடிடா தண்ணிய. ஏய், ஒழுங்கு மரியாதையா பொழைக்கிற வழிய பாரு. தேவையில்லாம அடி வாங்கி சாகாத, என்ன புரியுதா? குட் மார்னிங் மேடம். கேஸ் மேடம். என்ன? இல்ல மேடம், மேடத்தை எழுத்து பேசுறியா? இது மட்டும் சாருக்கு தெரிஞ்சதே மவன. இருங்க இருங்க, என்ன விஷயம்? இல்ல மேடம், காலேஜ் வாசல்ல போற பொண்ணுங்களை பார்த்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜேசி சார் தான் கூட்டிட்டு வந்து. மேடம் சத்தியமா இல்லன்னு சொல்ல போறீங்க? டேய், என்னைக்குடா நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? கை கால்லாம் ஒழுங்கா தானே இருக்கு? சுயபுதி இருக்கா? மேடம் அப்பல ஒண்ணு இல்ல மேடம். பேசாதடா. இது உழைச்சி பொழைக்க வேண்டிய வயசு. பொம்பளைய பொழப்பு நினைச்ச வாழ்க்கையே நாசமாயிரும். வாழ்க்கை நாசமாயிரும்டா. இந்த பாருங்க மேடம், என்ன கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இவனை விடுங்க. என்ன சரி மேடம். மேடம் டேய், மேடத்துக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்ல நினைச்சேன்னு வச்சுக்க, மவன இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சது நீ செத்த.
அப்படியா? சார். சரி, நான் உன்னை கூப்பிட்றேன். ஓகே ஓகே. என்னையா சொன்னியா அவங்ககிட்ட? சொல்லிட்டேங்கய்யா. இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். இன்னொரு தடவை அந்த பொண்ணோட எங்கேயாவது அவனை பார்த்தேன்னு வை, பார்த்த இடத்துல போட்டு தள்ளிடுவேன். சொல்லிடுறேங்க. ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விட அவனை. சரிங்க. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்திடும்